கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உங்கள் இருதயம் மகிழும். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் மகிழ்கிறதா, இல்லை கவலைப்படுதா, இல்லை துக்கப்படுதா அப்படின்னு யோசித்தா பல சூழ்நிலைகளை நம்முடைய இருதயம் கவலைப்படுகிறது, நம்முடைய இருதயம் துக்கத்தினால் நிரம்புகிறது. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் மகிழும். உங்களுடைய இருதயம் மகிழணும்னா என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது. சங்கீதம் 105 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இன்னைக்கு மனுஷங்களை நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்கள் இருதயம் காயப்படுத்தப்படும். நிச்சயம் உங்கள் இருதயம் வேதனைப்படும். உங்களுடைய இருதயத்தை விசனப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அதே இது கர்த்தரை தேடி போங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, உங்கள் இருதயம் மகிழும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் மகிழ பண்ணுவார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 69 19 20 வசனத்தை வாஸ்து பாருங்க. தாவீது புலம்புகிறான், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் மிகவும் வருத்தப்படுத்தப்படுகிறேன், என் இருதயம் சஞ்சலத்தினால் நிரம்புகிறது, நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறது, ஆறுதல் சொல்கிற மனிதனுக்காய் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், தேற்றுகிற ஒரே ஒரு வார்த்தைக்காய் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இன்றைக்கு ஈஸியா உங்களுடைய இருதயத்தை உடைச்சிட்டு போயிடுவாங்க, காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. இதுதான் மனிதர்கள், இதுதான் பிசாசு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிறவர் அல்ல. மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். மனுஷனால் உங்களுடைய முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் தேவனால் உங்கள் இருதயத்தையும் பார்க்க முடியும். அன்னாள் என்கிற சகோதரி இருதயம் உடைக்கப்பட்டவளா, இருதயம் நொறுக்கப்பட்டவளா, மனம் கிளேசம் உள்ளவளாக ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறாள். ஆனால் வெளியே தோற்றத்தை பார்க்கிற ஏலி ஒரு பெரிய தேவ மனிதர்ல சொல்றாரு, குடிச்சு வெறிச்சது போதும், இவ இருதயம் ஏற்கனவே உடைஞ்சிருந்துச்சு, இன்னும் காயப்பட்ட இருதயத்தை இன்னும் காயப்படுத்துகிறதை போல் அவருடைய வார்த்தை இருந்துச்சு. கண்களில் கண்ணீரோடு சொல்கிறார். 1 சாமுவேல் 1 வசனம், என் ஆண்டவனே, நீ நினைக்கிறதை போல ஸ்திரீ நான் அல்ல, நான் மனம் கிளேசம் நிறைந்தவள், நான் என் சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவ்வளவுதான். 1 சாமுவேல் 18 வசனத்தினுடைய பின்பகுதி, அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை, அவளுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணினார். இன்னைக்கு எது உங்கள் இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறது? எது உங்கள் இருதயத்தை வருத்தப்படுத்துகிறது? எது உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிறதோ அதை கர்த்தர் மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் இருதயத்துடைய பாரம் எல்லாம் மாறப்போகிறது. உங்கள் இருதயத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் இருதயம் மகிழும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் இருதயம் மகிழும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.